அன்பு மாணவ செல்வங்களுக்கு மேஜிக்கல் ஃபிசிக்ஸ் சார்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த காணொலியில் 12th ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சாப்டரான எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லா. இதை பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு ஐடியா கொடுத்துருந்தோம் நம்மளோட முந்தைய காணொலியில். அப்போ ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியாச்சு, எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு லாங் சார்ஜ்டு ஒயர், அதில் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே முந்தைய காணொலியில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சார்ஜ் இன்ஃபனைட் பிளைன் ஷீட். ஒரு பிளைன் ஷீட் எடுத்தது எனக்கு இன்ஃபனைட் சார்ஜஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிளைன் ஷீட்டில் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்க போகுது, இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பிளைன் ஷீட் எடுத்து கன்சிடர் பண்ணிட்டேன். இந்த பிளைன் ஷீட்டை பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் பீன் கம்ப்ளீட்லி ஃபில்டு வித் சார்ஜஸ். இதனால் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு வித் சார்ஜஸ். அப்போ இந்த பிளைன் ஷீட்டில் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கிது அதை தான் நான் என்ன பண்ணணும், ஸ்டடி பண்ணணும். அப்போ நான் எடுக்கக்கூடிய இந்த பிளைன் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா இட் ஹேஸ் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. இதில் என்ன இருக்குன்னா, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியோடு நான் என்ன பண்ணுறேன், ஒரு பிளைன் ஷீட் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதாவது சிக்மான்னு சொல்லக்கூடியது. இந்த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எப்படி இருக்குன்னா, யூனிஃபார்மாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது எனக்கு எப்படி இருக்குது, யூனிஃபார்ம் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய காரணத்தினால நான் இப்போ என்ன பண்ண ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அட் அ டிஸ்டன்ஸ் ஆர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சர்டன் டிஸ்டன்ஸில், எங்கேருந்து என்னோடய ஷீட்லேருந்து ஆர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸில் எனக்கு என்ன இருக்குது, இந்த பீன்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் எனக்கு என்ன இருக்குன்னா லொக்கேட் ஆகிருக்கு. இந்த பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்டும் சரி, இங்கே இருக்கக்கூடிய பி டேஷ்னு சொல்லி ரெண்டு சைடுமே நான் எடுத்திருக்கேன். சரியா? அப்போ இந்த பீன்ற பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டன் டிஸ்டன்ஸில் என்ன இருக்குது, லொக்கேட் ஆகிருக்கு. இதுலேருந்து என்னோட ஷீட்லேருந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ், அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சர்டன் டிஸ்டன்ஸில் எனக்கு என்ன இருக்குது, செப்பரேட் ஆகி நிற்கிது. சரியா? அப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பிளைன் ஷீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து இன்ஃபினிட்லி லார்ஜ் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்லி லார்ஜ் கண்டிஷன் நான் எடுத்துருக்கேன். அப்போ இங்கே எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும்னா சேமாக இருக்கணும் எங்கே எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே. ஏன் அப்படின்றது பார்த்திங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஷுட் பி சேம் அட் ஆல் பாயிண்ட்ஸ், ஈக்வி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பிளைன் அண்ட் ரேடியலி டைரக்டட் அட் ஆல் பாயிண்ட்ஸ். சரி, அப்போ எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, இங்கே ஷீட் எடுத்து கன்சிடர் பண்ணியிருக்கனால இங்கே எனக்கு என்ன இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது எனக்கு என்ன சொல்கிறேன், ஆல்ரெடி இது யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு பிளைன் ஷீட்னு சொல்லியாச்சு. அப்போ அதன் காரணமாக எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகுது, சேமாக இருக்குது. எங்கே எல்லா பாயிண்ட்ஸுமே எனக்கு எப்படி இருக்க போகுது, சேமாக தான் இருக்க போகுது. சரியா? அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது எனக்கு என்னன்னா ரேடியலி பாயிண்ட்ஸ் அவுட்வர்ட் அப்படின்ற ஃபார்மில் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ இங்கே அடுத்து நான் பார்க்கக்கூடிய விஷயம் வந்து என்னென்னா, இந்த பிளைன் ஷீட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் ஸ்டடி பண்ணுறதுக்காக, இந்த பர்டிகுலர் பாயிண்ட் பின்னு சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட்டில் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்டடி பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு யூஸ் காஸ் லா. நான் எதை யூஸ் பண்ணி இதை ஸ்டடி பண்ண போகிறேன், எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் அ பாயிண்ட் இன் அ இன்ஃபினிட் பிளைன் ஷீட் ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சார்ஜ் இன்ஃபினிட் பிளைன் ஷீட்டை வந்து நான் எதை யூஸ் பண்ணி ஸ்டடி பண்ண போகிறேன் அப்படின்னா, காஸ் லாவை பேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன், ஸ்டடி பண்ண போகிறேன். அப்போ அதுக்கு ஸ்டடி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, ஒரு காஸியன் சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணணும். அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஜஸ்ட் கன்சிடர் பண்ணுங்கள், நான் ஒரு காஸியன் சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். எப்படிப்பட்ட காஸியன் சர்ஃபேஸை செலக்ட் பண்ணியிருக்கேன், சிலிண்ட்ரிக்கல் காஸியன் சர்ஃபேஸ். இங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்கள் டயக்ராம் பார்க்குறப்ப இது என்ன டைப் ஆஃப் காஸியன் சர்ஃபேஸு, சிலிண்ட்ரிக்கல் காஸியன் சர்ஃபேஸை எடுத்திருக்கேன். இப்போ நான் எடுத்துக்கூடிய சிலிண்ட்ரிக்கல் காஸியன் சர்ஃபேஸோட டோட்டல் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 2rன்னு சொல்லக்கூடிய டோட்டல் லென்த் எடுத்திருக்கேன். அப்போ இங்கே டோட்டல் லென்த்தை வந்து 2rன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஷீட்லேருந்து எனக்கு இந்த பீன்ற பாயிண்ட் உண்டான டிஸ்டன்ஸ் எவ்வளவு, ஆர்ன்னு சொல்லக்கூடிய பாயிண்ட். அதே மாதிரி பி டேஷ்லேருந்து இந்த ஷீட்டுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளோ இருக்கோ அதுவும் 6. அப்போ டோட்டல் லென்த் எனக்கு என்னவாக இருக்குது, இங்கே டோட்டல் லென்த்துன்றது 2rன்னு சொல்லி வந்திருக்கக்கூடிய விஷயம். ஸோ எடுத்திருக்கேன். அண்ட் இதோட ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஏரியா வந்து என்ன பண்ணிட்டேன், ஏன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா வச்சு என்ன பண்ணியிருக்கேன், கன்சிடர் பண்ணி எடுத்தாச்சு. சரியா? அப்போ எனக்கு இந்த இன்ஃபினிட் பிளைன் ஷீட்ன்றது பார்த்திங்கன்னா எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா, என்னோட காஸியன் சர்ஃபேஸோட மிடில் பார்ட்டில் பாஸ் ஆகுற மாதிரி. இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணி காஸியன் சர்ஃபேஸ் எடுத்துட்டேன். இந்த காஸியன் சர்ஃபேஸோட மிடில் தான் எனக்கு என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, என்னோட பிளைன் ஷீட் இருக்க மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், கன்சிடரேஷன் எடுத்திருக்கேன். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அடுத்து இருக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் இங்கே பாருங்கள், நம்ம என்னென்ன விஷயங்களும் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. என்னது இன்ஃபினிட் பிளைன் ஷீட் எடுத்தாச்சு, என்னது ஆஃப் சார்ஜஸ் எடுத்திருக்கோம். யூனிஃபார்ம் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி எடுத்துருக்கேன், சிக்மான்னு சொல்லக்கூடிய விஷயம். ஸோ அதைங்க நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். நான் கன்சிடர் பண்ணக்கூடிய பாயிண்ட் பீன்றது என்ன இருக்குது, ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 6 டிஸ்டன்ஸ் எங்கேருந்து ஷீட்லேருந்து இருக்குது. அதுக்கடுத்து என்ன சொன்னேன், நான் பிளைன்ன்றது பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கூடிய பிளைன் வந்து இன்ஃபினிட்லி லார்ஜ். அதனால் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது எப்படி இருக்குது, சேம்
எல்லா பாயிண்ட்ஸும் எனக்கு எப்படி இருக்குது, சேமாக தான் இருக்குது அப்படின்ற விஷயம். அப்போ நான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சார்ஜ்டு இன்ஃபினைட் பிளைன் ஷீட்டை ஸ்டடி பண்ணுறதுக்கு நான் ஒரு காஸியன் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். அந்த காஸியன் சர்ஃபேஸ் எப்படிப்பட்ட சர்ஃபேஸ்னால் சிலிண்ட்ரிக்கல் காஸியன் சர்ஃபேஸை எடுத்திருக்கேன். அதோட டிஸ்டன்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியாச்சு, லென்த்து 2r, அதுக்கப்புறம் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஏன்னு சொல்லக்கூடிய ஏரியா, இது எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ எனக்கு இந்த இன்ஃபினைட் பிளைன் ஷீட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா பெர்பண்டிகுலராக இருக்குது. எதுக்கு, என்னோடய காஸியன் சர்ஃபேஸுக்கு பெர்பண்டிகுலர். அது எப்படி பெர்பண்டிகுலர்னா விச் இஸ் பாசிங் த்ரூ த மிடில் பார்ட் ஆஃப் த காஸியன் சர்ஃபேஸ். அதுக்காக நான் கன்சிடர் பண்ணிக்கூடிய சர்ஃபேஸ்க்கு எண்டில் இல்லை என்னோடய ஷீட்டு. எப்படி இருக்குது இந்த ஷீட்டுன்றது மிடில் மையப்பகுதியில் என்னோடய காஸியன் சர்ஃபேஸுக்கோட மையப்பகுதியில் என்ன இருக்குது, இந்த ஷீட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சரியா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அப்ளைங் காஸ்லா. எதுக்கு, இந்த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸில் நான் என்ன பண்ணுறேன், காஸ்லா அப்ளை பண்ணுறேன். நம்ம காஸ்லான்றவங்க நமக்கு என்ன வரும், பை ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார். எனக்கு இந்த பாயிண்ட் ஞாபகம் வந்திருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன், இது நமக்கு ஓகே. இப்போ இந்த காஸியன் சர்ஃபேஸை நான் என்ன பண்ணுறேன், இந்த காஸில் அப்ளை பண்ணுறேன்னா சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ்னு சொல்லியாச்சு. சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் எனக்கு என்னது, நான் இதை 3 பாகமாக பிரிக்கலாம். என்னது, கர்வ்டு சர்ஃபேஸு, டாப்பு, பாட்டம் சொல்லி பிரிப்பேன். ஆனால் இங்கே எனக்கு டாப் பாட்டமுக்கு பதிலாக என்ன ஆக போகுது அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா சைட்ஸு. இந்த சைடில் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒன்று வந்து பீன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன், ஒன்று என்ன பண்ணிக்கிறேன் பீன்ற பாயிண்ட்டை வச்சு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இன்னொரு பக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா பி டேஷ்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த 3 பாகங்களை என்ன பண்ணிக்கிறேன், பிரிச்சுக்கிறேன். இது எனக்கு டோட்டல் இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்றது எது ஈக்குவல், Q enclosed by எக்ஸ்ட்ரா நாட். ஏன்னா நான் என்ன பண்ணுறேன், காஸ் லாவை அப்ளை பண்ணுறேன். அதனால் என்னது Q enclosed by எக்ஸ்ட்ரா நாட்ன்றதை கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு விஷயம் நோட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா பெர்பண்டிகுலராக இருக்குது. எந்த ஏரியா எலமெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கர்வ்டு பார்ட்டில் இருக்கக்கூடிய விஷயம். சரியா, என்னோட கர்வ்டு பார்ட் இருக்குல்ல, இங்கே ஜஸ்ட் மென்ஷன் பண்ணல, ஐ ஜஸ்ட் மென்ஷன் இட் ஹியர். என்னோட கர்வ்டு பார்ட் நான் கன்சிடர் பண்ணிக்கக்கூடிய கர்வ்டு சர்ஃபேஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது எனக்கு எப்படி இருக்குது, என்னோடய ஏரியாவுக்கு பெர்பண்டிகுலர் அப்படின்ற கண்டிஷன்லாம் இருக்குது. அப்படி இருந்தால் எனக்கு எங்கள் வேல்யூ என்ன இருக்கும், காஸ் 90ன்ற டேர்ம் வச்சு நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அது எனக்கு என்னவாக இருக்கும், 0ன்ற டேர்மாக இருக்கும். அப்போ எனக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னவாயிரும், ஆட்டோமேட்டிக்காக 0. அதாவது இந்த டேர்ம் கேன்சல் அவுட் ஆகிரும். மீதி 2 கண்டிஷன் பார்க்குறப்ப எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது பார்த்தீங்கன்னா பேரலல். எதுக்கு, சர்ஃபேஸ் P அண்ட் P டேஷ்னு சொல்லக்கூடிய இந்த 2 பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எப்படி இருக்குன்னா பேரலாக இருக்கும். அப்போ பேரலல்னால் எனக்கு எப்படி இருக்கும், வேல்யூ மேக்ஸிமம் இருக்கும். அதாவது காஸ் 0 அப்படின்ற டேர்ம் நீங்கள் ரிலேட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 வேல்யூ. அப்போ எனக்கு வேல்யூ எப்படி இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ இந்த 2 மட்டும் தான் நான் என்ன பண்ணிக்க போகிறேன், அக்செப்ட் பண்ணிக்க போகிறேன். அப்போ எனக்கு ஈக்குவேஷன் எப்படி மாறிடுது, இந்த ஈக்குவேஷன் திஸ் ஈக்குவேஷன் அதாவது என்னது பை ஆஃப் இ ஈக்குவல் டு integral of curved surface E vector dot dA vector plus integral of P into E vector dot dA vector. P dash ஓட integral பார்த்தீங்கன்னா E vector dot dA vector is equal to Q enclosed by epsilon naught நம்ம கொடுத்துருந்தோம். இந்த ஈக்குவேஷன் எனக்கு எப்படி மாறிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி மாறிடுச்சு. ஏன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் எனக்கு என்ன பண்ண முடியாது, அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா எனக்கு என்ன இருக்குது, பெர்பண்டிகுலர் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏரியாவை எனக்கு எப்படி இருக்குன்னு கன்சிடரேஷன் பெர்பண்டிகுலர். அதன் காரணமாக எனக்கு என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக அந்த டேர்ம் 0 ஆயிரும். பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அப்போ இங்கே ஜஸ்ட் பாருங்கள், இந்த டயக்ராம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு தடவை ஈஸியாக புரியும். இந்த டயக்ராமில் இங்கே பாருங்கள், நோட் பண்ணுங்கள். அதாவது இந்த பாட்டை தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் பேசியிருக்கோம். என்னோடய எலக்ட்ரிக் ஃபீல்டும் என்னோடய ஏரியாவை எப்படி இருக்குது, பெர்பண்டிகுலர். ஆனால் இதுவே இந்த சைட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட்ஸில் இந்த பாக்ஸ் கொடுக்க காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த சைட்ஸில் P சரி P டேஷும் சரி, இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் சரி ஏரியாவும் சரி எப்படி இருக்குது, ரெண்டுமே பேரலாக இருக்குது. பேரலாக இருக்கிறனால எனக்கு வேல்யூ கிடைக்கும். பெர்பண்டிகுலராக இருந்தால் 0 ஆயிரும். அதனால் எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக இந்த ஐட்டம் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே என்ன விஷயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னோடய மேக்னிட்யூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த 2 ஏரியாலையும் இந்த 2 சர்ஃபேஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். மேக்னிட்யூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், யூனிஃபார்மாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அப்போ யூனிஃபார்ம் அப்படின்றத நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிட்யூட் யூனிஃபார்ம்ன்றதை சொல்லி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணிடலாம், இந்த ஈன்றத இன்டகிரேஷன் வந்து நான் வெளியே எடுத்துடலாம். இந்த ஈன்ற டேர்ம் என்ன பண்ணிடலாம், ஆட்டோமேட்டிக்காக இன்டகிரேஷன் வந்து வெளியே எடுத்துடலாம். இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் ஈக்குவேஷன் பாருங்கள், எனக்கு 2 டேர்ம் இருக்குது. இன்டர் ஆஃப் P EDA ப்ளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் P டேஷ்ன்றது EDAன்றது இருக்குது. அப்போ இந்த 2 ஆட் பண்ணுறப்ப எனக்கு 2EDAன்னு வரும்.
சரியா. அதை மாற்றி என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன். இதில் எனக்கு ஈன்றது மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து யூனிஃபார்மாக இருக்கக்கூடிய காரணத்தினால, அது கான்ஸ்டன்ட் டேர்ம்னால என்ன பண்ணிடுறேன், ஆட்டோமேட்டிக்காக வெளியே எடுத்து எழுதிடுறேன். அப்போ எனக்கு பேலன்ஸ் என்ன மட்டும் தான் இருக்கும், இன்டெக்ரல் ஆஃப் PdA அப்படின்ற ஃபார்ம் மட்டும் தான் இருக்குது. சரியா. அப்போ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரே ஒரு பாயிண்ட்டை வச்சு தான் நான் ஸ்டடி பண்ணுறேன். எனக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்டில் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக போகுது. அப்போ டோட்டல் ஏரியா சர்ஃபேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா எதர் P or P' ஏதோ ஒன்று தான் கன்சிடர் பண்ண போகிறேன். அப்போ கன்சிடர் பண்ணுறப்ப எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னது, இன்டெக்ரல் ஆஃப் P அப்படின்றது பார்த்தீங்கன்னா DAC கூட எனக்கு என்ன ஏரியா ஏன்ற டேர்ம் வந்து எனக்கு மாறுபட்டுரும். இப்போ ஏரியா எனக்கு தெரிஞ்சிருச்சு. இது என்ன பண்ண போகிறேன், என்னோட ஈக்குவேஷனை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ சப்ஸ்டியூட் பண்ண ஈக்குவேஷன் எப்படி மாறும், 2EA is equal to sigma into A divided by epsilon naught. சிக்மா இன்ட்டு A பை epsilon naught எப்படி வந்துச்சு சார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வெரி சிம்பிள். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏற்கனவே சிக்மான்றது என்ன சொல்லியிருந்தேன், என்னோட சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியை நான் ரிலேட் பண்ணக்கூடிய விஷயம். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டின்னு சொல்கிறப்ப என்னதுன்னா Q பை எனக்கு என்ன அது இங்கே நான் கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியாவை தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். அப்போ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டின்றது என்னது, Q பை ஏன்ற டேர்ம் எனக்கு வந்திருக்கும். இங்கே Qன்றது என்னது, Q என்க்ளோஸ்டு. சரியா. அப்போ Q என்க்ளோஸ்டுனா எனக்கு என்ன தான் தேவை, Q என்க்ளோஸ்டு தான் தேவை. அப்போ Q என்க்ளோஸ்டு இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணிடலாம், இந்த டேர்ம் என்ன பண்ணிடலாம், இங்கே கொண்டு போயிடலாமா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னது, சிக்மா இன்ட்டு A. எனக்கு ஃபார்முலா எப்படியே இருக்கும், சிக்மா இன்ட்டு A. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், Q என்க்ளோஸ்டுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன், இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். சிக்மா இன்ட்டு ஏன்றதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்னது, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2EA இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் சிக்மா A பை எக்ஸ்ட்ரா நாட்டுன்றது இருக்குது. சரியா. ரைட் ஹேண்ட் சைடில் சிக்மா A பை எக்ஸ்ட்ரா நாட்டுன்ற விஷயம் எனக்கு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே எனக்கு இந்த ஏ ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும், கேன்சல் அவுட் ஆயிரும். இந்த ரெண்டுமே எனக்கு என்ன ஆயிரும், கேன்சல் அவுட் ஆயிரும். இந்த ஏ எனக்கு என்ன ஆயிரும், கேன்சல் அவுட் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2E is equal to sigma A பை எக்ஸ்எல் நாட்டு தான் இருக்கும். எனக்கு என்ன தான் தேவை, எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் தேவை. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் தேவைன்றனால என்ன பண்ணுறேன், என்னோட ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணிக்கிறேன். என்ன பண்ணுறேன், E is equal to sigma பை 2xr0. அப்போ இதுதான் எனக்கு என்னது, மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு இன்ஃபினைட்லி சார்ஜ்டு பிளைன் ஷீட். இப்போ இது மேக்னிடியூடு. எனக்கு தேவையானது வெக்டார் அப்படின்னு தேவை அப்படின்னா வெக்டார் ஃபார்மில் நான் ரெப்ரசென்ட் பண்ணுறப்ப இதுதான் எனக்கு ஃபார்முலாவாக இருக்கும். அதாவது E வெக்டார் ஈக்குவல் டு சிக்மா பை 2xr0 n கேப் அப்படின்றத கொடுத்துருப்பேன். இப்போ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அன் இன்ஃபினைட் பிளைன் ஷீட் ஆஃப் சார்ஜ். சரியா. எது டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியை தான் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஏன்னா இங்கே ஃபார்முலாவில் பாருங்கள், எனக்கு என்னது கிடையாது, யாருன்ற டேர்மே இல்லை, வரல. அப்போ என்னது, டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணல, இதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சப்போஸ் 0 விட கிரேட்டராக இருக்குது அப்படின்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் Pன்றது எனக்கு எப்படி இருக்கும், அவுட்வேர்ட் பர்பண்டிகுலர் டு த பிளைன். எனக்கு எப்படி இருக்கும், அவுட்வேர்ட் பர்பண்டிகுலர் டு த பிளைன். ஆனால் அதுவே சப்போஸ் எனக்கு சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டின்றது லெஸ் தென் 0வாக இருந்துச்சு அப்படின்னா வேறு எனக்கு இந்த Pயில் வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ட் பர்பண்டிகுலர் டு த பிளைன், இப்படி கான்செப்டில் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ இதுதான் நம்ம என்னதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சார்ஜ் இன்ஃபினைட் பிளைன் ஷீட்டை பார்த்தோன்னா கான்செப்ட் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய விஷயம். ஸோ இது கண்டிப்பாக நம்மளால் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்றதை நம்புகிறேன். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்மளோட சேனலை பற்றின ஐடியா சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் நன்றி, வணக்கம்.